கோவையில் தனியார் கல்லூரி மாணவி அனுப்பிரியா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். வெளியான பரபரப்பு ஆடியோ. நான் கூட தான் இருந்தேன். அவ எடுத்தாலும் கூட தெரியல. நான் சொன்னேன் மேம்கிட்ட, மேம் இந்த எடுத்திருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன திருப்பினாங்க அவங்க. என்னன்னு அவளுக்கு நான் சப்போர்ட்டா அந்த மாதிரி கேட்டேன் அவட்ட. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீ அப்ப காலேஜ் கேம்பஸ்குள்ள எதுக்கு அவளை அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க, இதை விளையாடுறதுக்கு உங்க பார்க்கா அப்படின்னு கேட்டுட்டு அதை கேட்டாங்க. கோவையில் தனியார் பாராமெடிக்கல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் அனுப்பிரியா என்ற மாணவி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். மருத்துவமனை வளாகத்தில் இருந்து 1500 ரூபாய் பணம் காணாமல் போனது குறித்த விசாரணையில் மாணவி மீது குற்றம் சாட்டியதால் அவர் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாணவியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவியின் உடலை பெற்றுக்கொண்டு அவர்கள் திருவண்ணாமலை சென்றனர். இதனிடையே மாணவி அனுப்பிரியா தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு கல்லூரி நிர்வாகத்தினர் அவரிடம் விசாரணை நடத்திய போது உடனிருந்த மாணவரின் ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கடைசியாக என்ன நடந்தது என்பது குறித்து தனது நண்பருடன் மாணவர் பேசிய ஆடியோவில் பணம் காணாமல் போனது குறித்து விசாரித்ததாகவும், இருவருமே பணத்தை எடுக்கவில்லை என்று தெரிவித்த நிலையில் வீட்டில் சொல்வதாக கல்லூரி முதல்வர் மணிமொழி தெரிவித்ததாகவும் அதில் தெரிவித்துள்ளார். மேலும் அனுப்பிரியா தனது வீட்டில் சொல்ல வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும், சிசிடிவி காட்சிகளை பாருங்கள், பணத்தை எடுக்கவில்லை என்று சொல்லியும் அதை ஏற்காமல் முதல்வர் மணிமொழி கடுமையாக பேசியதாகவும், இதனால் மனமுடைந்த நிலையில் இருந்த மாணவி அனுப்பிரியா அழுது கொண்டே இருந்ததாகவும் அந்த மாணவர் தெரிவித்துள்ளார். கல்லூரி முதல்வர் விசாரணை முடிந்த பின்னரும் மாணவி அனுப்பிரியா அழுது கொண்டே இருந்ததாகவும், நீ முன்னால் போ வர்றே என்று சொன்னவர் திடீரென ஓடி சென்று மாடியிலிருந்து குதித்து விட்டதாகவும் அந்த ஆடியோவில் மாணவர் தெரிவித்துள்ளார். நீ இந்த மாதிரி காசு எடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளைட்ட. சரி. அந்த பிள்ளை எல்லாமே ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் மேம்கிட்ட. நான் இடையில தான் போனேன் மேம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உள்ள போனோடனே மேம் வந்து நீயும் தான் அதுக்கு உடனே அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் எதுக்கு என்ன எதுக்கு சொல்றீங்க, நான் எதுவுமே பண்ணல, என்ன எதுக்கு என்ன சொல்றீங்க மேம், நான் எதுவுமே பண்ணல மேம். இந்த மாதிரி ஆனா என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ கூப்பிட்டதுக்கு வந்து இந்த கேம்பஸ்குள்ள அடிச்சு விளாண்டு இருந்தீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாவ மேல. அதுக்கு தான் கூப்பிடுறாங்க சிசிடிவில பாத்துட்டுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பர்ஸ் காணான்னு சொல்லி கேமரா பார்த்ததுலதான் இவ கூட நான் இருந்தேன்னு சொல்லி என்னைய கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவ எந்த காசுமே எதுவுமே எடுக்கலடா. நான் கூட தான் இருந்தேன். அவ எடுத்தாலும் கூட தெரியல. நான் சொன்னேன் மேம்கிட்ட, மேம் இந்த எடுத்திருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன திருப்பினாங்க அவங்க. அவளுக்கு நான் சப்போர்ட்டா அந்த மாதிரி கேட்டேன் அவட்ட. அவளுக்கு சப்போர்ட்டா நான் அந்த மாதிரி மேம் அவ என் கூட தான் எடுத்திருக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா திட்டினாங்க அந்த பிள்ளைய. அந்த டி என்ன டி இப்படிதான் பண்ணுவியா, அந்த மாதிரி தான் இப்படிதான் பண்ணுவியா, என்ன நீ இப்படிதான் பண்ணுவியா, நீ உண்மையை சொல்லனா அதான் நீ இப்படிதான் நீ இப்ப உண்மையை சொல்லனா உனைய போலீஸ்ட நாங்க சொல்லுவோம் உடனே. அதான்டா இந்த மாதிரி நீ இப்ப உண்மையை இந்த மாதிரி சொன்னாங்கடா. நீ இப்ப உண்மையை சொல்லனா உனக்கு போலீஸ் கூப்பிடுவோம், உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவோம், ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண முடியாது எங்க 2 பேர்த்தையும் சொன்னாங்க. ஆனா நான் வந்து பர்ஸ் எடுக்க கிடையாது, எனக்கு தெரியாது. ஆனா நான் அதுல வந்து கரெக்டா இருந்தேன் மேம், நான் எடுத்திருந்தா என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க எல்லாரும் இல்ல எங்களுக்கு தெரியாது, நாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டுக்குறோம், நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, பேரண்ட்ஸ் நாங்க சொல்லியே ஆகும்னு சொன்னா. அவ கிஞ்சினாடா, மேம் சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம் சொன்னா. அதுக்கு அவ ஏதோ மேம் கிட்ட வந்து, மேம் நீங்க சொல்றதா இருந்தா கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம், நான் எடுத்தேன்னு சொல்லி நீங்க கேமரால பாருங்க, வாங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னவே ஆர்கியூ பண்றியா அப்படின்னு சொல்லி மணிமணி மேம் ரொம்ப திட்டாங்க அவளை. எல்லாத்தையும் நீ சொல்லு, இப்படிதான் நீ வந்து என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவியா, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது பேசுறதுக்கு, நான் பேசுனதுக்கும் உங்க 2 பேத்துக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏய் எடுத்தியாடி, எடுத்தனா சொல்லு, நான் கூட நான் சொல்லிக்கிறேன், ஏதாவது பாத்துக்கலாம், ஏதாவது நான் என்கிட்ட சொல்லுன்னே சொல்லிட்டு இருந்தேனா. எடுக்கவே இல்லை சொல்லி அடிச்சு சொன்னா அவ. அப்ப கூட சரி எடுக்கவே இல்லை, அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு பயப்படுறவா, போலாம் நம்ம, நீ அழுகாதவா அப்படின்னு அவங்க வீட்டுல போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி பண்ணான். ரொம்ப கெஞ்ச நம்பர் கூட சொல்லல மேம், சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம், என்னன்னு கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம், வாங்க மேம் கேமரா கூட பாக்கலாம் மேம் சொன்னதுக்குதான் எப்படி உனக்கு கேமரா நாங்க பாக்க விடுறது அப்படின்னு சொன்னா. அப்புறம் தான் இந்த மாதிரி நான் உள்ள என் கோட் அங்க டேபிள்ல இருந்துச்சா, நான் எடுத்துட்டு வரேன், அந்த பேக கீழே வச்சுட்டு நின்று இருந்தாங்க. நான் என் கோட்டை முடிச்சுட்டு பேக்ல வைக்கவா போலாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறேன். அவ அழுதுட்டே இருந்தா. என்ன எல்லாரும் பிளேம் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க சொல்ல வேணாம்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தாடா.
சரி வான்னு சொல்லி பேக் எடுத்து கொடுத்ததுக்கு நீயே பேக்கை போட்டுக்க அப்படின்னு என்ன சொன்னான். சரி நான் கூட இந்த மாதிரி அழுகுறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கனால என்னை பேக் எடுத்துற சொல்றா போல. எப்பயுமே அவ பேக் சொன்னா நான் தான் எடுத்து வருவேன். என்ன சொன்னாலும் நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல. பேக் எடுத்துட்டு எப்பயும் போல போட்டு அப்படியே அந்த 3 ஸ்டெப்ஸ் நீ முன்னாடி போ, நான் கையை பிடிச்சி இழுத்துட்டேன். இத்தனைக்கும் வா போலாம்னு இழுத்ததுக்கு தான் அவ என்ன சொன்னா, இப்பதான் மேம் பார்த்து திட்டிருக்காங்க நம்ம 2 அடிச்சு விளாண்டு கேம்பஸ்குள்ள, நீ முன்னாடி நடந்து போன பின்னாடியே வரேன், இப்பதான் வான் பண்ணி விட்டுருக்காங்க, போன் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத, வா போலான்னு. இத்தனைக்கும் அவன் எதுவும் பண்ணி அழுதுவான்னு பயந்துட்டு அவளை தனியா விடல. வா போலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் தான் இறங்கி திரும்பி பார்த்தேன். அப்படியே நான் திரும்பி பார்த்து மேல நின்று இருந்தா டக்குன்னு கத்திரம் கீழே குதிச்சிட்டாடா. மேலும் நேற்று முன்தினம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வர சொன்ன போலீசார் தன்னிடம் விசாரணை ஏதும் நடத்தவில்லை எனவும், காலையிலிருந்து மாலை வரை பீளமேடு காவல் நிலையத்திலேயே அமர வைத்து விட்டதாகவும், அரசு மருத்துவமனையில் மாணவர்கள் போராட்டம் நடத்துவதால் அங்கு செல்லக்கூடாது என்று கூறியதோடு, போனால் வழக்கு போட்டு விடுவேன் என காவல்துறையினர் மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவியுடன் விசாரணையில் இருந்தபோது இருந்த மாணவரை கல்லூரி நிர்வாகம் மறைத்து வைத்துள்ளது என போராட்டத்தில் ஈடுபட்ட சக மாணவர்கள் கூறி வந்த நிலையில், கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக காவல்துறையினர் மாணவரை காவல் நிலையத்தில் மாலை வரை அமர வைத்துள்ளனர். அரசு மருத்துவமனைக்கு போனால் வழக்கு போடுவோம், ஜெயிலில் போடுவோம் என போலீசார் மிரட்டியதாகவும், கடைசி வரை மாணவியின் உடலை போலீசார் பார்க்கவே விடவில்லை என்றும் அந்த மாணவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாகியுள்ள நிலையில் அந்த ஆடியோ மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.